ரவியின் கண்கள் அந்த நிறுத்தப்பட்ட டேப்பை பார்த்து கொண்டே உறைந்தது. அவர் டேப்பை மீண்டும் சுழற்றி பிளே செய்தார். சில வினாடிகள் கிறுக்குச் சத்தத்திற்கு பிறகு மீண்டும் குரல் தெளிவாக கேட்டது. ரவியின் கைகள் வியர்வையில் நனைந்தன. குழந்தை, அது நான் தானா? அவர் என் நண்பன் ராஜன். அவர் என் குடும்பத்தின் உயிரை அழிக்க நினைத்தார். எங்க அப்பாவை உங்க அப்பா கொன்றான். நீதான் அந்த கொலையின் சாட்சி குழந்தை. உன் ரத்தம்தான் என் பழிவாங்கலின் சாவி. அந்த நிழல் சிரித்துக்கொண்டு அருகே வந்தது. அவனது முகம் மெதுவாக வெளிச்சத்தில் தெரிந்தது. அவர் யாரெனில் ரவியுடைய அப்பாவின் பழைய நண்பர் ராஜனின் மகன். ரவியின் உடல் உறைந்து போனது. அவன்தான் கொலை நடந்த இரவில் இருந்த குழந்தை என்பதை அறிந்தான். அப்போ என் உண்மையான அம்மா யாரு? அந்த நேரத்தில் சுவர் கடிகாரம் மீண்டும் அடிக்கத் தொடங்கியது. டாங் டாங் டாங். மீண்டும் 2. கடிகாரம் திறந்தது. அதன் உள்ளே ஒரு பெண்ணின் கடிதம் இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, ரவி, நீ தேடும் பதில் உன் தாயின் இரகசிய அறையில்தான் இருக்கிறது. அந்த அறை மாளிகையின் அடித்தளத்துல